ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். திருமண தடை நீங்க ஒரு மிகச்சிறந்த பரிகாரத்தை இப்பொழுது நான் இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்றைய கலாச்சார உலகத்துல கணக்கென ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் காலம் வருகிற போது சில பேருக்கு திருமணம் உடனே கைகூடி அமைஞ்சிருது. ஆனா பல பேருக்கு இது ஒரு கனவாவே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கிற போது நடைமுறையில இது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் திருமண பந்தம் ஏற்படுத்துவதில் மிகவும் தாமதத்தை ஏற்படுத்துது. கிரக நிலைகளும் தற்கால தசாபுத்தியும் நன்றாய் இருக்கும் காலத்துல திருமணம் உடனே கைகூடிடும். மாறாக திருமண தடைகள் ஏற்பட கிரகங்களுடைய அனுகூலம் இல்லாத அமைப்புகளும் கடுமையான தோஷ அமைப்புகளும் இருந்தா எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் அடுத்தடுத்து தடைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். இதை விட ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்க்கிற பொழுது நல்ல நல்ல ஜாதகங்களை எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி மக்களை அலக்கழிக்க விடுறாங்க. இப்ப இது ஒரு காரணமா இருக்குது. இப்போ சரி, இதுக்கெல்லாம் மேல எப்படியாச்சும் திருமணம் நடத்தணுமே, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் விடிவு காலம் இல்லையா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான நடைமுறையில கண்கண்ட பரிகாரம் ஒண்ணு இந்த பதிவை நான் சொல்ல போறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. இது 100க்கு 100 உங்களுக்கு பயன் அளிக்கும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானுடைய திருவருளால நிச்சயம் தடையின்றி திருமணம் நடக்கும். செஞ்சு பாருங்க. திருமண தடை உள்ள ஆண் அல்லது பெண் ஜாதக நகலை எடுத்து 6 இடங்கள்ல அதுல மஞ்சள் பூசி அருகில் உள்ள முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று 6 தீபங்கள், அந்த 6 திரிகள்ல மஞ்சள் பூசி ஒரு தட்டுல வட்ட வடிவுல கிழக்கு நோக்கி தீபத்தை ஏத்துங்க. தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வடக்கு நோக்கி மண்டிட்டு கண்மூடி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. செவ்வரளி மலர்கள் கிடைச்சா முருகனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்க. திருமண தடை உள்ளவங்க திருமண தடை உள்ளவங்களையும் அழைச்சிட்டு போய் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு மேல செய்யணும். ஏதாவது ஒரு சஷ்டி அல்லது கார்த்திகை அல்லது விசாக நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு திருச்செந்தூர் அழைச்சிக்கிட்டு போய் கடல்ல நீராடிட்டு பிறகு நாதி கிணறுல குளிச்சுட்டு முருகப்பெருமான மனதார செந்தில் ஆண்டவனை கடைகளை தகர்த்தெறியக்கூடிய செந்தில் ஆண்டவனை மனதார மண்டிட்டு முறையிட்டு பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் நினைச்சபடி நல்ல வரன் அமைஞ்சு திருமண பாக்கியம் கண்டிப்பா அமைவது உறுதி. இது 100க்கு 100 நான் கண்ட உண்மைங்க. சிறப்பான வாழ்வு அமைய செந்தில் ஆண்டவனை சரணடைஞ்சிடுங்க. மற்ற தெய்வங்களை எல்லாம் விட திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய வல்லமை அந்த வடிவேலனுக்கு, அந்த செந்தில் ஆண்டவனுக்கு உண்டு. வேலும் மயிலும் உங்களுக்கு நிச்சயம் துணையாக நிற்கும். திருமணம் கைகூடியதும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்கள். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.